ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 6ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை காகத்திடம் கிருஷ்ணனுக்காக கோல் கொண்டு வான்னு கேட்டு இருக்கா. காகமோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி முரடு பிடிச்சுட்டே இருக்கு. நம்ம கிருஷ்ணன் முரடு பிடிக்கிறத விட கடந்த 2 பதிகமா காகம் தான் அதிகமா முரடு பிடிக்கிறது. கிருஷ்ணனுக்கு தலைவாரணும்னு சொன்னா வரமாட்டேங்கிறது, கோல் கொண்டு வானா கொண்டு வர மாட்டேங்கிறது. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, பாரு காகமே, அமைதியா சொல்லும் போது கேட்டாதான் எனக்கும் என் கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும். அமைதியா சொல்லும் போது கேட்கலன்னா எங்க கிருஷ்ணன் வேறு பாதையை தேர்ந்தெடுப்பான், வேற ரூட்ல போவான்னா. வேற பாதையில போவானா? வேற பாதைன்னா என்ன பாதை அப்படின்னு கேட்டது காகம். பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னா, என்ன பாதை தெரியுமா? சண்டைதான், அடுத்து யுத்தம். கிருஷ்ணன் பேசி பார்ப்பான், பேசி பார்த்து சரி வரலன்னா சண்டைக்கு போயிடுவான். என்னது, பேசி சரி வரலன்னா சண்டைக்கு போவானா அப்படின்னு கேட்டது காகம். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, உனக்கு பாண்டவ தூதன் வரலாறு தெரியாதா? கிருஷ்ணன் என்ன பண்ணா, பாண்டவர்கள் 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் மறைந்திருத்தல் அஜ்ஞாதவாசம், 13 வருஷ தண்டனையை அனுபவிச்சுட்டா. துரியோதனன் நியாயப்படி ராஜ்யத்தை கொடுக்கணும், ஆனா கொடுக்கறதா தெரியல. பேசி பாக்குறேன்னு பாண்டவ தூதன்னு கிருஷ்ணன் போனா, துரியோதனன்ட்ட பேசினா ராஜ்யத்தை தரதா தெரியல. என் பேச்ச நீ கேட்கல, வாடா மகாபாரதம்னு யுத்தம் நடத்துறேன்னு சொல்லி துரியோதனனை கூண்டோடு அழிச்சுட்டான் இல்லையா? அது போலதான் காகமே உனக்கும். நீயும் துரியோதன மாதிரிதான். அவன் பேசும்போது ஒழுங்கா ஒத்துனுட்டேன்னா உன்னை விட்டுடுவான். பேசி பேசி இதே மாதிரி இழுத்துட்டே இருந்து என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் உன்னை தண்டிக்கணும்னா தண்டித்து தான் தீர்வான், ஜாக்கிரதைன்னு ஒரு செல்லமான எச்சரிக்கை அந்த காகத்துக்கு விடுக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. அதுதான் 4வது பாசுரம். வாருங்கள் அனுபவிப்போம். ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல், சென்றங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு, கன்றுகள் மெய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்கோர் கோல் கொண்டு வா. ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல், சென்றங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு, கன்றுகள் மெய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்கோர் கோல் கொண்டு வா. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, எங்க கிருஷ்ணன் எப்படி தெரியுமா? உரையாற்றுவதுன்னா ஒரே வார்த்தை தான் உரைப்பான், சொல்லும் போதும் ஒரே சொல் தான் சொல்லுவான். மேலோட்டமா பார்த்தா ஒரே கருத்து 2 முறை வந்தது போல் இருக்கும். பாட்டை ஒரு தடவை சேவிச்சு பாருங்க. ஒன்றே உரைப்பான், கிருஷ்ணன் ஒரே விஷயத்தை தான் உரைப்பான். ஒரு சொல்லே சொல்லுவான், ஒரே சொல் தான் சொல்லுவான். ஒன்றே உரைப்பான்னாலும் ஒரே விஷயத்த சொல்லுவான்னு தான் அர்த்தம். ஒரே சொல்லே சொல்லுவான் அப்படின்னாலும் ஒரே சொல்லத்தான் சொல்லுவான்னு அர்த்தம். இதை ஏன் 2 தரம் சொல்லணும்னா மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா வேறுபடுத்தி காட்டுறார். உரைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சபையில பல பேரை குறித்து சொல்வது. பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உரைத்தல்னு பேரு. உரையாடல், கான்வர்சேஷன் வேற. நான் அதை சொல்லல. இப்போ ஒரு மேடையில நாங்களே பேசினோம்னா உரையாற்றினார்னு சொல்லுவா. அப்போ உரையாற்றுதல் என்றால் 1 to 1 பேசுறது கிடையாது. ஒரு பெரிய பப்ளிக் ஸ்டேஜ்ல பல பேர் குடியிருக்கும் போது பல பேர் அறியும்படியாக ஒரு விஷயத்தை நாம விளக்கினோம்னா அதை உரையாற்றினார்னு சொல்லுவா. யாருமே ஒருத்தரோட சகஜமா அல்லது ஒரு ரகசியமா பேசின்ற விஷயத்த நாங்க 2 பேரும் உரையாற்றி கொண்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டா. என்கிட்ட அவர் சொன்னார்னு சொல்லுவா. அப்ப சொல்லுதல்ங்கிறது என்னன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட வரார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றோம், அவன் வெளியில போய் சொல்றான், அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை நிச்சயம் காப்பாத்துவான். என்கிட்ட உரையாற்றினான்னு சொல்ல மாட்டான், என்கிட்ட சொன்னான். அப்போ பர்சனலா 1 to 1 ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்தோம்னா அதற்கு சொன்னான்னு சொல்லணும். பப்ளிக்கா எல்லோரும் அறியும்படி ஒண்ணு சொன்னா அதை உரைத்தார், உரையாற்றினார்னு சொல்லுவா. இப்ப கிருஷ்ணன் எப்படின்னா, ஒன்றே உரைப்பான். பப்ளிக்கா எல்லாரும் அறியும்படி பொது இடத்துல பேசினாலும் ஒரே விஷயத்தை தான் பேசுவானா. ஒரு சொல்லே சொல்லுவான். தனித்து அடியார்கள்ட்ட சொல்லணும்னாலும் அவள்கிட்டயும் அந்த ஒரு சொல் தான் சொல்லுவானா. அது என்னப்பான்னு கேட்டா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஒன்றே உரைப்பான், ஒரே விஷயத்தை தான் ஊரறியவும் சொல்லுவான். அது என்னன்னா, மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம். ஒருவன் என்னிடம் நண்பன் என்று பொய் சொல்லி கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, அவன் நண்பன்னு வாயால சொன்னா போறோம். மனசுக்குள்ள அவன் நண்பனா இருக்கானா, எதிரியா இருக்கானா, நல்ல எண்ணத்துல வந்தானா, தீய எண்ணத்துல வந்தானா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அது உரைப்பான். பப்ளிக்கா பெருமாள் சொல்லிட்டார்,
மித்திர பாவேன நண்பன் என்று பாவித்து கொண்டு சம்பிராப்தம் என்கிட்ட வந்துட்டான்னா நத்தியஜேயம் கதஞ்சன எக்காரணம் கொண்டும் அவனை கைவிட மாட்டேன். இது ராமாயணத்துல ராமன் சொன்ன வார்த்தை. விபீஷணன் சரணாகதி செய்யும் போது நண்பன்னு பொய் சொல்லி கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொண்டே தீருவேன், அவன்கிட்ட 1000 தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மீறி என் காலில் விழுந்தவனை ஏற்பேன். இது அத்தனை வானரங்களும் அறியும்படியாக ஒன்றே உரைப்பான் அந்த வார்த்தையை சொன்னான். அதே சமயம் ஒரு சொல்லே சொல்லுவான். தன் கிட்டக்க வந்து பக்தன் காலில் விழுந்தான்னா அந்த பக்தன் காதிலே 1 to 1 பேசும்போதும் ஒரு சொல்லே அந்த ஒரே ஒரு வார்த்தையைத்தான் சொல்லுவான். அந்த பக்தன்கிட்ட சொல்லுவான். என்ன வார்த்தைன்னா அதுவும் ராமாயணத்துல விபீஷணனை குறித்து ராமன் சொன்ன சரம ஸ்லோகம்னு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரே ஒரு முறை சரணம்னு சொல்லி என் காலில் விழுந்துட்டியா, எல்லா உயிர்களிடம் இருந்தும் உனக்கு நான் அபயம் தருகிறேன். சரணம்னு என் காலில் நீ விழுந்துட்டேன்னா, ஒரு முறை என் காலில் விழுந்துட்டேன்னா இனி எல்லா உயிர்களிடம் இருந்தும் உன்னை காப்பதை என் பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு பகவான் சொல்றான். அப்ப பாருங்க, பப்ளிக்கா ஊரறிய சொல்லும் போதும் ஒன்றே உரைப்பான். என் காலில் யார் விழுந்தாலும் காப்பாத்துவேன், அங்கேயும் அதான் சொல்றான். தனிமேல ஒரு சொல்லே சொல்லுவான். பக்தன் காலில் விழுந்தாலும் விழுந்துட்டியோ இல்லையோ நீ கவலைப்படாதடா, இனி எல்லா உயிர்களிடம் இருந்தும் உன்னை காக்கிறேன்பா. அதைத்தான் கிருஷ்ணாவதாரத்திலையும் பண்ணானா. எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துல நன்றாக ஊரறிய சொன்னான். பாண்டவர்கள் என்னுடைய உயிர், பாண்டவர்கள் மேல யார் கை வச்சாலும் என்னை தாண்டி முடிஞ்சா தொடுங்க பார்க்கலாம், பாண்டவர்களை நான் காப்பேன், ஒன்றே உரைப்பான். அதைத்தான் ஊரறிய சொன்னான். அங்க மட்டும் இல்ல, ஒரு சொல்லே சொல்லுவான். பாண்டவர்கள் வந்து காலில் விழுந்தா அவள்கிட்டையும் அதே வார்த்தை தான் சொன்னான். கவலையே படாதீங்கோ, உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கான ராஜ்யத்தை நான் பெற்று தருகிறேன்னா. அப்போ பகவானுக்கு வெளியில ஒரு பேச்சு உள்ளுக்குள்ள ஒரு பேச்சுன்னு இல்ல. உரையாற்றும் போதும் அதைத்தான் சொல்லுவான், சொல்லும் போதும் அதைத்தான் சொல்லுவான். அதான் ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான். உரைத்தல்னா உரையாற்றி எல்லோரும் அறியும்படி சொல்லுவது. சொல்வது அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் 1 to 1 ரகசியமா பேசிக்கிறது. சதசுல பேசினாலும் சரி, ரகசியமா பேசினாலும் சரி, ஒரே விஷயம், என் காலில் விழுந்தால் காப்பேன். அந்த வார்த்தையில பகவான் மாறவே மாட்டான். ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான். யாரெல்லாம் என் திருவடியில வந்து விழறாளோ அவர்களை காத்தே தீருவேன்னு சொல்பவன். அவன் என்ன பண்ணான், இந்த பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் பாண்டவதூதன்னு போனான். அவளுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுன்னு கேட்டான். துன்று முடியான் துரியோதனன் பக்கல். துன்றுனா அழுத்தி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். எது அழுத்தி இருக்குன்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். துன்று முடியான்னு இருக்கு பாருங்க. முடினா கிரீடம்னு அர்த்தம். முடியான் என்றால் கிரீடத்தை உடையவன். துன்று முடியான்னா அழுத்திய கிரீடத்தை உடையவன். அதாவது ரத்னங்கள் எல்லாம் அழுத்தி அழுத்தி கிரீடத்துல பதிச்சுட்டு இருக்கானா. இந்த துரியோதனன் இருக்கானே, சரியான பொறாம பிடிச்சவன். அவனுக்கு என்னன்னா தன்னுடைய கிரீடத்துலதான் நிறைய ரத்னங்கள் இருக்கணும், வேற யாருக்கும் இவ்வளவு ரத்னங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஆசையான். அதனால கிரீடத்துல இடமே இல்லைனாலும் அப்படி இப்படி பிடிச்சு அழுத்தி அழுத்தி பல ரத்தனங்களை தன் கிரீடத்தில் பதிச்சு வச்சிருந்தானாம். அதான் துன்று முடியான். அழுத்தப்பட்ட கிரீடத்தை உடைய, அழுத்தப்பட்ட ரத்தனங்களை உடைய கிரீடத்தை அணிந்த துரியோதனன் பக்கல். பக்கல்னா அவன் பக்கத்தில், அவன் அருகில், துரியோதனனுடைய இருப்பிடத்துக்கு கண்ணபிரான் தூதா போனான்னு அர்த்தம். தூது போய் கிருஷ்ணன் நியாயத்தை பேசுறான். இந்த பார்ப்பா, அவளுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துடு, எல்லாம் துரியோதனன் பக்கல், துரியோதனன் இடத்திலே சென்று அங்கு அங்கு சென்று. கிருஷ்ணன் என்ன பண்ணான், துரியோதனன் இடத்துக்கே போய் அவன்கிட்ட நியாயத்தை பேசினான். ஆனா துரியோதனன் என்ன பதில் சொன்னா தெரியுமா, இந்த பாட்டின் முதல் அடிய துரியோதனன் தனக்குத்தான் பொருந்தும் தானாம். துரியோதனன் சொன்னான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான்ட்டான். பாரு, ஒன்றே உரைப்பான். பப்ளிக்கா சொல்லணும்னாலும் ஒரே வார்த்தை சொல்றேன், பாண்டவர்களுக்கு குண்டூசி நலம் கூட தரமாட்டேன்னா. பெரியோர்கள்லாம் அவன்கிட்ட போய் சொன்னாலாம், அப்படிலாம் சொல்லாதப்பா, பகவான் வந்து தூது பேசுறார், நியாயப்படி பாண்டவர்களுக்கு தான் பாதி ராஜ்யம் சேரணும், கொடுத்துடுன்னா. ஒரு சொல்லே சொல்லுவான். இப்ப பாருங்க, உங்களுக்கு தனிமேல சொல்லணும்னாலும் அதுதான், பாண்டவர்கள் வாழ்வது எனக்கு பிடிக்காது, அவளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன். நாமெல்லாம் பாருங்க, ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான்னு கிருஷ்ணனுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தா, துரியோதனன் தனக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டானா. ஒன்றே உரைப்பான், நான் பப்ளிக்கா பேசினாலும் அதைத்தான் சொல்லுவேன், ஒரு சொல்லே சொல்லுவான், தனிமேல சொன்னாலும் அதைத்தான் சொல்லுவேன், பாண்டவர்களுக்கு குண்டூசி நலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. கிருஷ்ணன் பார்த்தான், ஏ காகமே, உனக்கும் அதே கதி தான், உங்ககிட்ட பேசினது போல அமைதியா பேசி பார்த்தான், பேசி ஒண்ணு சரிப்பட்டு வரல. அப்ப இனி ஆயுதத்தை கையில எடுப்பதுன்னு கிருஷ்ணன் முடிவெடுத்துட்டான். அதனால சென்று அங்கு அவ்விடத்திலே போய் பேசி பார்த்தான், சரிப்பட்டு வரல. துன்று முடையான், அழுத்தின ரத்தனங்கள் பதித்த கிரீடத்தை உடைய துரியோதனன் பக்கல் சென்றங்கு, துரியோதனன் இடத்திலே போய் பேசினா. துரியோதனன் சொல்றான், ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான்னா.
இனி ஒரே வழி, பாரதம் கையெறிந்தானுக்கு. இனி மகாபாரத யுத்தத்தை நடத்துவது என்று கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா கையெறிந்தான்னா உறுதிப்படுத்தினான்னு அர்த்தம். இது ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். இந்த கை எறிதல் அப்படின்னா நாம என்ன நினைச்சுப்போம், கையில இருந்து எதோ எரிஞ்சுட்டாரோ. இந்த பாட்டு அப்படிதான் இருக்கும். பாரதம், பாரதம்னா மகாபாரத போர்னு அர்த்தம். கை எறிந்தான், கையால எரிஞ்சுட்டானா அப்படி புரிஞ்சுக்க கூடாதான். கை எறிதல் அப்படின்னா கையாலே அடித்தல்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நாம ஒரு உறுதியா ஒரு விஷயம் சொல்றோம், சத்தியம் பண்றோம்னா என்ன பண்றோம், பா நான் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கை எறிதல் என்று சொன்னாலும் இனி சத்தியமா போர்தான் என்று கிருஷ்ணன் உறுதி எடுத்தான், உறுதியான தீர்மானம் பண்ணான்னு அர்த்தம். அதாவது ஒரு புது கவிஞர் கூட ரொம்ப அழகா ஒரு பாட்டுல பாடினார். ஒரு தலைவன் தலைவிட்ட சொன்னானா, நீ கவலையப்படாத, நான் உன்னைத்தான் மணந்து கொள்வேன், அவன் காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையில் அடித்தான், கையில் அடித்து சத்தியம் பண்ணா அப்படின்னு புது கவிஞர் பாடுறார். அப்போ கையில் அடித்தான்னா என்ன அர்த்தம்னா, நான் நிச்சயமாக இதை நடத்தி தருவேன்னு உறுதி அளிக்கிறான்னு அர்த்தம். அது போல அந்த கௌரவ சபையில கிருஷ்ணன் சொன்னானாப்பா, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், இனி நீங்கள்லாம் திருந்தாருதா தெரியல, உங்களுக்கெல்லாம் யுத்தம் தான் ஒரே கதி என்று கை எறிந்தானுக்கு உறுதியாக தீர்மானமாக கிருஷ்ணன் சொல்லிட்டான். இனி போர்தான் என்று சொன்னான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்காக ஒழுங்கா உனக்கும் அதே மாதிரி கையெறிந்து காகத்தை எதிர்த்து நான் சண்டை போடுகிறேன்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கன்றுகளை மேய்ப்பதற்கு ஏற்றதான ஒரு கோல், ஒரு குச்சி, அதை சீக்கிரமாக கொண்டு வா. கொண்டு வரலன்னா அடுத்தது கையெறிதல்ங்கிறது உனக்கு தான் வரும். அதனால கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கன்றுகள் மேய்ப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியை காகமே கொண்டு வா. கடல் நிற வண்ணர்க்கோர் கோல் கொண்டு வா. அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி வண்ணத்தை பார், ஒரு நீலக்கடல் போல எவ்வளவு ஆனந்தம் தரக்கூடிய திருமேனியோடு விளங்குகிறான் அந்த கடல் நிற வண்ணன். கடல் நிற கடவுள் எந்தை. ஒரு நீலக்கடலை பார்த்தால் எப்படி மனசுக்கு குளிர்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுமோ, அவன் திருமேனியை பார், அதே ஆனந்தம் என்பது ஏற்படும். ஆனா கடல் கூட என்ன பண்ணுமா, இங்க பாருங்க, இந்த கோல் கொண்டு வால எதுக்கு கடல்னா, நீங்க ஒரு குச்சியை தூக்கி கடல்ல போட்டா கடல் என்ன பண்ணும்னா ஏத்துக்காது. அடுத்த அலை அந்த குச்சியை மீண்டும் கொண்டு வந்து நம்ம கிட்டயே சேர்த்துடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனா இந்த கடல் வண்ணன் இருக்கானே, நீ குச்சியை கொடுத்தா அதை ஆனந்தமா கையில் ஏந்தி கொள்வான். அந்த கடல் நிற வண்ணர் கோல் கொண்டு வா என்று அழைக்கிறாள். ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல், சென்றங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு, கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்கோர் கோல் கொண்டு வா. ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல், சென்றங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு, கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்கோர் கோல் கொண்டு வா. ஒரே சொல்தான் வெளியையும் சொல்லுவான், ஒரே சொல்தான் அடியார்களத்தில் தனிமையிலும் சொல்லுவான். என்னன்னா, என் காலில் விழுந்தா அவர்களை காப்பாற்றியே தீருவேன் என்ற ஒரே வார்த்தையை எல்லா இடத்திலும் சொல்லக்கூடியவன் அவன். அழுத்தின ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை அணிந்த துரியோதனன்ட்ட தூது பேசுறதுக்குன்னு போனான். ஆனா துரியோதனன் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்து விட்டான். அதனால பாரத யுத்தம் தான் தீர்வுன்னு முடிவெடுத்தானே, தீர்மானம் பண்ணானே, அந்த கிருஷ்ணன் கன்றுக்குட்டிகளை மேய்ப்பதற்கு ஏதுவான கோலை கொண்டு வா, கடல் நிற வண்ணன் அவனுக்கு கோல் கொண்டு வாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். He always declares the same thing. He always speaks the same thing. That Lord went to the place of Duryodhana, who has crown studded deep with various gems. Since Duryodhana did not accept the words of the Lord decided to conduct the epic battle of Mahabharatam. O crow, bring a stick for that Lord to rear his calls. O crow, bring a stick for the ocean hued Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். காகம் சொன்னுதான், உன் பையனுக்கு ஒழுங்கா பேச தெரியல, இவன் துரியோதன சபையில சரியா பேசியிருந்தா இவன் பேச்ச துரியோதனம் ஒத்துன்றிருப்பான், இவன் சரியா பேசாதனாலதான் சண்டைக்கு வந்தான்னு. உடனே பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, அது பாரு, கிருஷ்ணன் பேசினதெல்லாம் சரியா தான் பேசினான், பிரச்சனை துரியோதனன் இடத்துல என்ன பிரச்சனை, அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஒன்றே
உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்று முடியா துரியோதனன் பக்கல் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்று முடியா துரியோதனன் பக்கல் சென்றங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா கடல் நிறவண்ணர் போர் கோல் கொண்டு வா சென்றங்கு பாரதம் கையறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா கடல் நிறவண்ணர் போர் கோல் கொண்டு